சொக்கநாட்சியால் பிறந்திருக்காள். ஓடுங்கம்மா ஒரு என் சந்தன மாறி சட மாறி அனல் மாறி அக்கினி மாறி சரி பூ மாறி புகழ் மாறி புகழ் பெரிய முத்து மாறி ஆமா என் நாகம்மா நடை கொண்டாள் சிவராமரங்கை ஆமா உச்சினி மாகாளி காந்தாரி கனகதுர்க்கை சரி என் ஆத்தா முத்தாரம்மா முப்படாதி ஆமா என் தாயான அதிகாரி சொக்கராட்சி சரி அம்பாள் உமையவள் பிறந்து ஊட்டி வளர்த்து வர நாகக்கன்னி ஆமா உடம்பெல்லாம் நெய்யுருக சரி 5 வயதிலே ஆனந்தமாக வளர்த்து விளையாடி கொண்டிருக்கிறாள். இங்கே பகவானும் பார்வதியும் சொக்கட்டா விளையாடி கொண்டிருக்க பார்வதி கேட்கிறா, என் நிலையும் அழகான பெண்களை கண்டதுண்டா? இல்லவே இல்லையம்மா. உடனே பகவான் கேட்கிறார், சரி பகவான் மனைவி என்று பபுசோடு பேசாத, ஈசன் மனைவி இருபாப்போடு பேசாத என்று சொன்ன போது பகவான் மேலே கோபம் கொண்டு சரி பார்வதி வாரா. ஆமா நாரதர் சொல்லுகிறார், சரி அம்மா என்னம்மா சிவபெருமான் உண்மையை சொல்ல மாட்டாரு. ஆமா நான் சொல்றேன் கேளுங்க. சரி நாகலோகத்துல 8 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க வேண்டாம், அழகுன்னு அழகு அவ்வளவு அழகோடு இருக்கா. சொக்கநாட்சி அழகு ஆமா சொல்ல முடியாத அழகு சரி என்று சொன்ன போது ஆமா உடனே பார்வதி ஓடி வந்து சரி சிவனிடத்தில் கேட்க, ஆமா பார்வதி இங்க வா. என்னம்மா பிள்ளைகளை எடுத்து வர என்னால முடியாது, முடியவே முடியாது, நாகலோக பட்டணம் பொல்லாத இடம் சரி என்று சொன்ன போது ஆமா அந்த வார்த்தை காதில் கேட்டோம். அண்ணனை அழைத்தாள். எம்பெருமான் கோபால கண்ணன் ஆமாம்மா ஓடோடி வந்தார். ஆமையா எம்பெருமானாகிய கோபால கண்ணன் ஆமாம்மா நாகதாளி பெரும்பாலையும் ஆமா படகு வரத்தாலையும் சரி எம்பெருமானாகிய கோபால கண்ணன் ஓடோடி வந்த நாகலோக பட்டணத்தில் சரி பச்சமாலன் பரந்திராமன் வந்து ஏற
கேட்ட பார்த்தால் சொக்கனாட்சி யாரடா நீ? நான் யார் தெரியுமாடா? யாரம்மா? நான் தான்டா சொக்கனாட்சி. அம்மா கைலாச வாரியம்மா. உடனே பார்த்தார். சரி அம்மா அங்க வாங்க. என்ன? எல்லாரையும் கைலாசம் கூட்டில் போனாலும் வந்திருக்கேன். வந்திருக்கிறேன் வாங்கண்ணா. சரி சரி என்று படகளை அமர வைத்து அழைத்து வந்து கைலாசத்தில் பார்வதி சொக்கனாட்சி அழகை கண்டு மெய் மறந்தாள். தன்னை மறந்து நிக்கா. மெய் மறந்து நிக்க இந்த 5 வயசுல இவ அழகா இருந்தாளானா? இந்த 5 வயசுல இவ்வளவு அழகனா? இன்னும் பருவ வயசுல இவ அழகா இருப்பா. இவ என்ன அழகா இருப்பா? இவளை பகவான் பார்த்தாரானா நாமளை மறந்துடுவார் என்று அண்ணனிடம் சொல்ல உடனே 8 பேரையும் சந்தனமா ஜோலையிலே கொண்டு வந்து எம்பெருமாள் கொண்டு வந்து விட சரி சந்தனமா மாமுனிவர் வளர்த்து வருகிறார். 16 வயதிலே அப்பா அம்மா அறிய வேணும் என்று யாகம் வளர்த்தால் சொக்கனாட்சி. ஆண்டவன் சிவபெருமான் வந்து தீர்த்தத்தை துளைக்க வேணும் என்று பார்வதி வந்தா. தங்கையிடம் சொன்னா கேட்கல. பார்வதி வேள்வியில இறங்கிட்டா. சரி பின்னால சொக்கனாட்சி அக்கா தங்க 8 பேர் இறங்கிட்டா. அக்கா தங்கச்சி சிவபெருமான் வந்து தீர்த்தத்தை துளைத்து சரி திருப்பரம்பால் தட்டி எடுப்ப 8 பேர் எழுந்தரித்தார். சரி உடனே சிவபெருமான் கைலாசம் அழைக்க கைலாசம் வரமாட்டோம் தனி கோட்டை வேணும் என்று கேட்க சரி காண்டாபுரம் முப்புறத்தில் என் சொக்கனாட்சி அம்மாளுக்கு கோட்டை போட்டு கொடுத்தோம். ஆயுள் வரத்தை கொடுத்தார். பார்த்தால் சொக்கனாட்சி பகவான வச்சு வணங்கணும் இல்லையா என்று நினைத்து சரி பகவானிடம் 103 லிங்கத்தை வாங்கி காண்டாபுரம் முப்புறத்து கோட்டையில் வச்சு வைத்து பூஷை நடத்தி வருகிறான். பூஷை நடத்தி வரும் பொழுது சரி பகவானுடைய சக்தி வந்த உடனே 52வது வருட காலம் சரி அட்டதுட்டம் செய்து வருகிறாள். அப்படி வருகின்ற பொழுது ஆண்டவனுக்கு சக்தியே இல்லை. பார்த்தார்கள் அஷ்டதிக்கு பாலர்களும் தேவாதி தேவர்களும் திருப்பால் கடலில் பாலமுருதம் கோதி கொண்டு வர தேவாதி தேவர்கள் நான் சொக்கனாட்சி அடிமேல அடி அடிச்சான்னு அப்படி அடி தாங்க முடியாமல் சரி சிவபெருமானிடம் வந்து சொல்ல பார்த்தார் சிவபெருமான் சரி கண்ணனை அழைத்து லிங்கவரத்தை எடுத்து வர சொன்னார். லிங்கவரத்தை எடுத்து கொண்டு வந்து சரி எம் பெருமாளாகிய கோபால கண்ணன் அலைகடல்ல இறங்கோன்னா அதுல 3வது பிறந்தவள் முப்படாதி 2 லிங்கத்தை முழங்கிட்டா. சரி சொக்கனாட்சி அம்பாள் லிங்கத்தை பூரா கொண்டாந்து எரிஞ்சிட்டா. கடல்ல கொண்டு எரிஞ்சிட்டா. பார்த்தார் எம்பெருமான் கோபாலகிருஷ்ணன் எடுத்தார் ஒரு சொருவம். என்ன சொருவம்? மச்சருவம் என்றால் மீன் சொருவம். சரி சுறா மீன் சொருவம் கொண்டு லிங்கத்தை அள்ளி கொண்டு ஆண்டவனிடம் கொடுக்க 2 லிங்கம் குறைகிறது என்று சொல்ல லிங்கத்தை வாங்கி கொண்டு சிவபெருமான் சிரிக்க சரி எம்பெருமான் சினக்க அந்த தருணத்தில் காண்டாபுரம் முப்பரத்து கோட்டை தீப்பிடித்து எரிகிறது. சரி அட்டகாளி 8 பேர்களுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவன் சிவபெருமான் தீர்த்தத்தை தொழிக்க திருப்பரம்பால் தட்ட 8 பேரு எழுந்தரித்தான். சரி எழுந்தரித்து நிக்க மச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வருகிறான் மகுடன். சரி மகுடனை மதிப்பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் சொக்கனாட்சி அனுப்பி வைத்தார். சரி ஏன் தெரியுமா? அவனுக்கு ஆனால சாவு கிடையாது, ஆயுதத்தால அழிவு கிடையாது, இரவலையும் சாவு கிடையாது, இறப்பே கிடையாது, பகல்லையும் சாவு கிடையாது, சாவு கிடையாது, பெண்ணாலய சாவு என்று பிரம்ம தேவர் எழுதியிருக்கிறார் என்று சொக்கனாட்சி அம்பாள் ஆங்கார கோபத்தோடு நிரப்பல்ல வருஷடையா வெற்றி கொண்ட திருமுகம்மா கோபத்தோடு ஏகி வந்தோம் வெள்ளாட வரவழைத்து 6 மாத தூக்கத்தில் தூங்குகின்ற மகடனை
செய்து ஆமாம்மா சூலத்தை எடுத்து குத்தினாள். ஆமையா ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுந்துதானா 1000 மகடம் வருகிறான். ஆமாம்மா அக்காளை நினைத்தாள். ஆமா வேதாளத்தை அனுப்பி வைத்தாள். ரத்தத்தை உரிய ஆமாம்மா மகடம் மட்டும் நிற்கிறான். ஆமையா விஸ்வரூபம் எடுத்தாள் சொக்கனாட்சி. ஆமாம்மா மகடன் சண்டையை முடித்தாள். ஆமையா மகடனுக்கு வரம் கொடுத்தாள். ஆமா கால்ல விழுந்துட்டான் பாவி. சரி சொக்கனாட்சி கால்ல விழுந்துட்டான் மகடன் விழுந்துட்டான். மாடுதே மாலை போறேன் உன் கையால மாலை போறேன் உனக்கு முன்னாலே எனக்கு பீட வேணும் தாயே. ஆமா ஆமாம்மா எந்த எனக்கு முன்னாலே பீடம் போட்டு தாரேன் நண்டா. முன்போஷ எந்தனுக்கு எங்கோச ஒந்தனுக்கு மாப்படப்பு எந்தனுக்கு மாமீஷ ஒந்தனுக்கு துள்ளு மாவு எந்தனுக்கு ஆமாப்பா துள்ளு மறி ஒந்தனுக்கு. ஆமாப்பா ஏ மகடா ஏ மகடா சாராயம் உனக்கு சக்கர பொங்கல் எனக்கு 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 செங்கிடா உனக்கு நம்ம செவரணி செவரடி மாலை எனக்கு எனக்கு என்ற வாழ்க்கை வரம் கொடுத்து ஆமா பெத்த வெறியோட வாரா. ஆமா பார்த்தார் சிவபெருமான். சரி சின்னஞ்சிற பிள்ளை போல மடியில பார்வதி மடியில இருந்தார். ஆமா உடனே ஆண்டவன் பகவானை சரி தேடி பார்த்த ஆமா என் சொக்கனாட்சி அம்மா சொக்கனாட்சி அம்பாள் சரி பகவானை ஒற்று உணர்ந்து பார்த்தாள். ஆமா நெற்றி கண்ணை கண்டு கண்டு பகவானை 8 பேர் இழுக்கா. சரி எந்த வீதம் இழுக்கும் போது இருகோ போதே ஹலோ 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 குறைய கூட்ட சொல்லுங்க. ஹலோ என்ன இந்த மைக்கு மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் போட்டுங்க. ஹலோ 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 சுக்கனாட்சி அம்பிகையா நம்பி ஐயா ஆங்கார கோபத்தோடு பாவத்தோடுவா பகவானை பிடிச்சி இழுக்கா. ஆமா இவட்ட நம்ம தப்பிக்க முடியாது. சொக்கனாட்சியில தப்பிக்க முடியுமா? முடியாது முடியாது இல்லாத கோபக்காரி. ஆமா உடனே பகவான் எடுத்தார் ஒரு சொர்பம். சரி நரவண சொர்பம் கொண்டார். ஆமா அட்டகாளி 8 பேர்களும் சரி வடக்கு முகமா திரும்பினா. ஆமா அப்படி வடக்கு முகமா திரும்ப சரி எடுத்த சொர்வத்திற்கு ஆமா பைரவ சுவாமி என்று பெயர் கொடுத்து பேர் கொடுத்து ஆண்டவன் நிற்கின்ற பொழுது ஆமாம்மா ஈசனோட இடமதில்லை இடமோ ஹீரா இடமா ஹீரா எடுத்து வார்த்தை யாதே சொல்வா. யாரோ சொல்வா எடுத்து வார்த்தையாலே ஆண்டவா ஆமா நீங்க சொன்னபடி மகடஞ்சண்டை முடித்து வந்தேன். சரி இறைவா ஆண்டவா நான் பூலோகம் போக வேண்டும். உங்களோடு வாழணும் மரங்களை கொடுங்கோன்னா. சரி ஆண்டவனிடம் என்ன வர வேணும் என்றார். ஆமா ஆமாம்மா முத்து வர வேணும் என்றார். என்றா பச்சை முத்து பவள முத்து ஆமாம்மா சின்ன முத்து பெரிய முத்து சிங்கார வண்ண முத்து ஆமையா முத்து வரத்தை எடுத்து ஆமாம்மா சொக்கண்ணனார் கொடுக்க அம்மா அண்ணா கொட்டானிலே வாங்கிய சொக்கனாட்சி ஆமாம்மா நாரதர் சொல்லை கேட்டோ ஆமையா முத்தை சோதனை பண்ண வேண்டும் என்று ஆமாம்மா பகவான் மேல போட்டு ஆமா பகவான் ஆளாடப்படுகிறார். ஆமாம்மா ஆளாடப்படும் பொழுது பார்வதி முந்தி நிற்கிறார் சொக்கனாட்சியிடம். ஆமையா எங்க சொக்கனாட்சி அம்பாள் அம்மா மன இறங்கி ஆமாம்மா தோட்ட முத்துக்கெல்லாம் பேர் கொடுக்க சொன்னா. ஆமையா பேரை வாங்கி அம்மா தோட்ட முத்தை இறக்குகிறாள். ஆமாம்மா அப்படி போட்ட முத்தை இறக்கி இறக்கி இறங்குனதை பார்த்து பார்த்து பார்வதி நல்ல தண்ணி ஊத்த வேண்டும் என்று ஆமாம்மா வீடு வாசல் சுத்தம் செய்து இது மொத்தத்தில 3 குடம் தண்ணி வைத்து ஆமாம்மா வேப்பங்குளம் மஞ்சத்தூள் உருகி போட்டு போட்டு ஏறு குளத்தில் தண்ணியை வைத்து
வணங்கி வணங்கி அம்பாள் உமையவள் ஆமா முத்தை வாங்கி கொண்டு சரி கொடை விழா ஏற்றுக்கொண்டு ஆமா வருகின்ற தருணத்தில் சரி அதாவது ஆமா நாரதர் சொல்லுகிறார் சரி இந்த முத்து நல்ல முத்தா முளைக்குமா முளைக்காதா ஆமா என்று சொல்வதை கேட்டு கேட்டு முத்தை பரிசோதனை செய்து ஆமாம்மா வருகின்ற தருணத்தில் ஆமா பார்த்தார் கண்ணன் ஆமா ஆகா பகவானே எக்கதின்னு சொன்னா இந்த மகாதேவ எக்கதி ஆர் உலக மக்கள் எக்கதி என்று முத்தை மறுத்து கொடுக்க வேண்டும் என்று ஆமா தாக்களவி சொருவம் கொண்டு சரி ஆண்டவன் பகவான் கொடுத்த முத்தை ஆமா வாங்கி வறுக்க வேண்டும் என்று கண்ணன் சரி குடிசை கட்டி அமர்ந்திருக்கிறார் ஆமா வந்தாள் சொக்கநாட்சி அம்மா அந்த குடிசையில வந்து அமர்ந்தா அமர்ந்தா அயர்ந்து தூங்கிட்டா சரி பார்த்தார் எம்பெருமாளாகிய கோபால கண்ணன் சரி கெருட வாகனத்தை எடுத்து வைத்து முக்கண்ணி அடுப்பு கூட்டி கெருட வாகனத்தை வச்சு வைத்து முத்த போட்டு எல்லாம் வரப்போ வருதாரு சரி முத்த கருகல் வாடை அடித்தது சொக்கநாட்சி மூக்குக்கு ஆமா அடிய பாதவத்தி சண்டாளி இருக்க இடமும் கொடுத்திய முத்தையும் வறுத்துட்டிய முத்தெல்லாம் வறுத்துட்டிய பாதவத்தி முளைக்குமோ முளைக்காதோ அர்த்த முத்து முளைக்காதுன்னா ஆமா எம்மாங்க வாங்க என்ன வருத்தவர் வகுத்தவரானார் வறுத்த முத்து வறுத்த முத்து வையகத்தில் முளைக்கும் அம்மா அம்மா கொடுத்தவர் பெரியவரானார் கொடுத்த முத்து கொடுத்த முத்து குவலயத்தில் முளைக்கும் அம்மா அம்மா என்ற வாழ்க்கை வரம் கொடுக்க சரி அம்பிகை உமையவள் ஆமாம்மா என் சொக்கநாட்சி ஆமா என்ன விதமாக வருகிறானா நான் எப்படி அம்மா வாக்குவாரம் வாங்கி கொண்டோ வாங்கி கொண்டு ஆயிரம் கண்ணோடையாள் கண்ணுடையா தட்டு புடவக்காரி உறவக்காரே தட்டு சுருவக்காரி சொருவக்காரே தங்கை அம்மா தங்கை அம்மோ சொக்கநாட்சி சொக்கநாச்சியே சிங்கமுக தண்டியலாம் தண்டியலா சிவ
இந்த தடியம்பட்டிக்கு சரி தெற்க ஆ ஊரணிக்கு கிழக்க ஆமா அம்மா வந்து சரி அமைதியாக யாருக்கும் தெரியாமல் ஆமா பூமி நாச்சியார் அம்மா வந்த உடனே இடம் கொடுக்க சரி அம்மா பூமியிலே அமர்ந்திருக்கிறாள். ஆமா என் சொக்க நாட்சி அம்பாள் சரி என் பட்ட போல் முகமிழகும் பவளம் போல் பல்வொழிவோம் எரிந்த கண்ணு சிவந்த முகம் ஏற நெற்றி புருவங்களோடு அம்மா பூமியிலே நமக்கு ஓவந்தர்கள் வரும் வரைக்கும் இந்த இடம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொக்கநாட்சி அம்மாள் பூமியில இருப்பானா. குருபரண வெற்றி கொண்டறிந்த மால்மா முடித்தோ சுப்பிரமணிய வேல்மூகா சடை
அதாவது ஆமா சாரமள பொழியும் நாடு, சரமிளகு காக்கி நாடு, சரி சன்னல் பின்னல் விளையும் நாடு. ஆமா நம்ம பன்னீர் ஊத்தடி சரி விநாயகர் அருளாலே, அருளால திருச்செந்தூர் முருகனுடைய கிருபையினாலே, ஆமா சித்தகாத்தன் ஆமா சித்தன் காத்தன் ஐயனார் அருளாலே, அருளால யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள், யார் யாரெல்லாம்மா பன்னிருத்துமா நகரிலே ஆமாம்மா என்ன விதமாக ஆண்டு வருகிறார்களானார் எப்படி அம்மா முருகன் நல்ல சேர்வையேறுவார், சேர்வையாரோ தம்மாள் பெண்கோடியும் பெண்குடியோ மன்னவனும் தேவியும்மா தேவியுமா தேவியும்மா மந்தரசு செய்து வாரா செய்வாரா நல்ல கொண்டவனும் தேவியும்மா கூடி மெல்லை ஆண்டுவார், ஆண்டு வரும் நாளை இருக்கு சுகம் இருக்கு, மண்ணிருக்கு மனை இருக்கு, மனையாழ பிள்ளை இல்லை, பிள்ளை ஒன்று இல்லாமல் பெரும் கவலை ஒரு ஆண்டு வாரார், ஆண்டு வாழும் நாளே நாளையில என்ன நடக்கும். அப்படி ஆண்டு வருகின்ற நாளையில் ஆமா முருகன் சேர்வைக்கும் சரி முத்தம்மாள் பெண்குடிக்கும் ஆமா திருச்செந்தூர் முருகனுடைய அருளால சரி அழகான ஆம்பளை பிள்ளை தவம் இருந்து ஆமா தவம் இருந்து தவம் இருந்து முத புள்ள ஆம்பளை பிள்ளை ஆண் குழந்தை, ஒரு தலை புள்ள ஆம்பளை புள்ள ஆண் குழந்தை பிறந்த போது ஆமா அதாவது என்னம்மா பிள்ளைக்கு கொப்பல் அறுத்து குளிப்பாட்டி சேனை போட்டி ஆமாம்மா நிலக்காப்பு பொட்டு வைத்து ஆமா 16வது நாள்ல ஆமாம்மா பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று ஆமா ஆமையா சொந்தம் பந்தம் சுற்றம் சூழ நட்பு உறவுகளோடு ஆமா ஆமாம்மா பிள்ளைக்கு பேர் கொடுக்கறாங்க. ஆமையா மொத்த சேர்வை என்றோ பேர் கொடுத்து ஆமாம்மா பிள்ளைய பெருமையோடு வளர்த்து வருகிறாள். ஆமாம்மா அப்படி வளர்த்து வருகின்ற பொழுது ஆமையா இப்படி 3 வருஷமா ஆமா 3 ஆண் குழந்தை, சரி 3 ஆண் குழந்தை யார் தெரியுமா? யார் யாரம்மா முத்து சேர்வை, சரி பரமேஸ்வரன் சேர்வை, ஆமா அதாவது ஆ முத்து சேர்வை, லட்சுமண சேர்வை, பரமேஸ்வரன் சேர்வை, சரி 3 பேர்கள் அண்ணன் தம்பிகளோடு ஆமா இந்த முத்து சேர்வை சரி மூத்த பிள்ளை ஆமா 3 பேர்களும் ஆமாம்மா வளர்த்து வருகின்ற நாளையில் ஆமா வளர்ந்து வருகிறார் முத்து சேர்வை. ஆமாம்மா அங்கே ஓட்டி நல்ல வளர்த்து வாரா, உடம்பு எல்லாம் நெய்யுறது, கத்தி நல்லா வளர்த்து வாரா, தேகமெல்லாம் நெய்யுறது, நாலு ஒரு மேனியுமா, நாலு ஒரு எண்ணெய் பொழுது ஒரு வண்ணமுமா, வளர்த்து வரும் நாளையில்
இருக்கக்கூடிய ஆமா இந்த முத்து சேர்வைக்கும் சரி அவர்களுடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட சொத்து சுகம் ஆமா அப்படி இருக்கும் தருணத்தில் சரி இந்த முருகன் சேர்வை மகனுக்கு ஆமா 19-21 வயதுல சரி மாடத்தி என்ற பெண்குடிய ஆமா மனம் முடித்து வைத்தார்கள். சரி அப்படி மனம் முடித்து வைத்த பொழுது ஆமா ஆனந்தமாக கணவனும் தேவியுமாக ஆமா ஆமாம்மா கட்டுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆமா ஆமையா ஆண்டு வருகின்ற தருணத்தில் ஆமாம்மா ஏறிட்டு பார்த்தார் ஆமா முத்து சேர்வை ஆமாம்மா அண்ணன் தம்பி ஒன்னா இருக்க வேண்டாம் என்று நினைத்து ஆமாம்மா பரமேஸ்வரன் சேர்வை ஆமாம்மா இந்த 3 பேர்களும் ஆமையா இருந்து யோசனை பண்றாங்க. அண்ணன் தம்பி கலந்து பேசுறாங்க. சரி எப்பா என்னம்மா செக்களவு பொண்ணு இருந்தாலும் சிரிக்கத்தீங்க காணாது தன் தொழில் பார்க்கல தரையளவு பஞ்சம். ஆமா அதனால நம்ம ஒன்னா இருந்தா ஆமா நீ எனக்கு உழைச்சு போட்டேன் நான் உனக்கு உழைச்சு போட்டேன் ஆமா அப்படின்னு வந்துடும் இல்லையா? சரி அதனால நம்ம மூணூருக்குள்ள ஒற்றுமையா இருந்தாலும் வந்தவ ஒற்றுமையா இருக்க மாட்டாள்ல. ஆமா ஆமா அதனால ஆமா நான் சொல்றத கேளுங்க. சரி பரமேஸ்வரன் வந்து ஆமா பன்னிரூத்துல இருக்கட்டும். சரி ஆனா என்ன அதாவது இந்த லட்சுமண சேர்வை பன்னிரூத்துல இருக்கட்டும். பரமேஸ்வரன் சுண்டக்குறிச்சிக்கு போட்டோம். இந்த ஊரு சுண்டக்குறிச்சி அது எங்க இருக்கு? நம்ம ஊர் பக்கத்துல தான். ஆமா அதாவது சுண்டக்குறிச்சியில போய் சரி பரமேஸ்வரன் இருக்கட்டும். ஆமா நானும் இருந்து கலந்து யோசித்து சரி இங்க இருப்போமா ஆமா இல்ல வெளியூருக்கு போவோமா சரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா என்று நினைத்தோம். ஆமா ஆமாம்மா என்ன விதமாக வருகிறாரானால் எப்படி அம்மா இந்த விதம் இருக்கும் போது கலந்து கூடி இருக்கும் போது என்னையாது நடக்குதானா பன்னீரூத்து கண்ணாத்திலே சேர்வையும் மனைவி கூட இடமாதிலை சொல்லிவிட்டு வருவாரா சொல்லிவிட்டு வார போதே பன்னீரூத்து கரை கடந்து பக்குவம்மா பாதி கூடி அரியம்பட்டி வந்து நின்று அம்மா பார்க்கும் போது கோளம் பக்கத்தில ஊரணி தன்னதிலே ஊரணி பக்கத்திலே யாரிட்டு பார்ப்பா யாரிட்டு தான் பார்ப்பா நம்ம முத்து சேர்வை ஆனவர் தெப்பக்குளத்துக்கு கிழக்கு முகமாக ஆமா